விஷுவலைசேஷன். யாரை பார்த்தாலும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஷுவலைசேஷன்னா என்ன? கற்பனை. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணணும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, கனவு காணுங்கள்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை மாதிரி. அதாவது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பனை திறன் தான். ஒரு மனுஷனால் ஒரு விஷயத்தை தன் வாழ்க்கையில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை அப்படின்னா அவனால் ஒரு நாளும் அந்த விஷயத்தை அடையவே முடியாது. ஆமாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் கற்பனையில் உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் அதை அடைஞ்சிருவீங்க. ஒரு மனிதன் காட்சி ரூபமாக, அதாவது கற்பனையில் காட்சி ரூபமாக எந்த ஒரு விஷயத்தை அவன் பார்க்குறானோ அதை கண்டிப்பாக அவன் அடைஞ்சிருவான். அப்போது ஒரு மனுஷன் எதை அடையணும்னு நினைக்கிறானோ அதை முதல்ல அவன் கற்பனையில் பார்க்கணும். நீங்கள் ஒரு கற்பனையில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை அடையிறதுக்காக உங்கள் உடம்பை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கற்பனை என்பது நம்மளோட ஆழ் மனசு, அதாவது சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சப்கான்சியஸ்க்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவு. நம்ம மனசில் கற்பனை மூலியமாக நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குது, நம்ம வாழ்க்கையவே உருவாக்குது. அந்த கற்பனை தான் நமக்கு தேவையான வாய்ப்புகளையும் சூழல்களையும் நம்மளை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினச்சி எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாக கற்பனை பண்ணுறீங்களோ அது உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு பதிவை ஏற்படுத்தி அதை நீங்கள் சீக்கிரம் அடையிறதுக்கான உங்களுக்கான வழியை காட்டும். எண்ணங்கள் தான் இந்த உலகத்தையே ஆளுது. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். அதனால் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தொடர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாக கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக